நாட்டின் பாதுகாப்பு உங்க பாதுகாப்பு போஸ்ட் ஆஃபீஸில் ஜாஸ்தி வரும். போஸ்ட் ஆஃபீஸில் சேர்க்கிறதுனால உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு இருந்த நடந்தோம். நீங்கள் படிப்பு செலவுக்கோ உங்கள் அம்மா அப்பா கவனிக்கிறதுக்கோ உங்கள் வீடு உங்கள் திருமண செலவுக்கோ எந்த செலவுக்குனாலும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு சேமிக்கிற காசு வந்து நீங்கள் என்னென்ன செய்யணுமோ செய்யணும். அப்போ போயிட்டு யார்கிட்ட போய் வண்டிக்கு வாங்க முடியாது, நேரம் கூட வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ. 184 போஸ்ட் ஆஃபீஸ் மொத்தம் ஒரு நாளைக்கு நாங்கள் 1 கோடி லெட்டரை வந்து டெலிவரி பண்ணிக்கிறோம். எந்த மூளை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் 50 காசு சர்வீஸ் பண்ணுறது நிச்சயம் இந்திய அஞ்சல் துறை வேறு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு டீ வந்து அந்த 10 ரூபா 15 ரூபா 50 பைசாக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் போஸ்ட் கார்டு ஒன்று 25 பைசாக்கு. காஷ்மீரில் 25 காசு போட்டால் கன்னியாகுமரி நாளைக்கே கிடைக்கும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் 25 காசுக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரே துறை இந்திய அஞ்சல் துறையில் 1,54,000 போஸ்ட் ஆஃபீஸ் மேலே இருக்கு. இன்னமும் நிறைய உருவாக்கிட்டு இருக்கு. உள்ள துறையிலே அதிகமான ரைட்டே அதுக்கடுத்து நாங்கள் போஸ்டேஜ் எடுத்துக்கிட்டா முதல்ல வந்து 25 பைசா 50 பைசா இருந்துச்சு. இப்போ அது வந்து அது நடப்பில் இல்லை. இப்போ எங்களுக்கு இருக்கிறது மினிமம் வந்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா. முதல்ல 50 ரூபா ஸ்டாம்ப் வச்சு இப்போ வரல. இதை எந்த ஸ்டாம்ப் தான் இருக்கும். வேறு ஃப்ளாட்டலி ஸ்டாம்ப்னு ஒன்று தனியாக இருக்கும். அதில் வந்து 20 ரூபா 50 ரூபா ஸ்டாம்ப் இருக்கும். அதில் வந்து நேச்சுரல் சீட்ஸ் இயற்கை காட்சிகள் போட்டு பிரிண்ட் ஆகி வரும். அந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. முதல் சர்வீஸ் ஸ்டாம்ப்னு ஒன்று இருந்துச்சு, அது இப்போ கிடையாது. இவ்வளோதான் ஸ்டாம்ப் இருக்குது. அதாவது ஜிடிஎஸ், அதாவது இந்த பேங்க் அடுத்த முறைக்கு வந்து 10ஆவதுல 480க்கு மேலே மார்க் இருந்தால் நிச்சயம் 1 பைசா செலவில்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் வீடு தேடி வரும். எந்த ப்ராடக்ட் வேலையில் எந்த வேலைக்கு வேலையில் பியூர்லி கிடைக்கல. ஏன்னா நாங்களாம் அப்படி படித்து வந்தவங்க. 10ஆவது படிச்சிருந்தா ஜிடிஎஸ் இடி வேலை, 12ஆவது படிச்சு டிகிரி முடிச்சிருந்தா கிளார்க் வேலை. டிகிரி முடிச்சு கிளார்க் வேலைக்கு வந்து எக்ஸாம் எழுதணும். இடி வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. 480க்கு மேலே யாராவது மார்க் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இடி வேலை கிடைக்கும். நோ ப்ராட் எந்த குறுக்கு வழிக்கு வேலையில் பியூர்லி மெரிட். நிச்சயம் 480 மேலே மார்க் யாராவது இருந்தால் கொண்டு வாங்க. நிச்சயம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வீடு தேடி வரும். எந்த இதுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் போட்டால் போதும், நிச்சயம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். எந்த குறுக்கு வழிக்கு வேலையே கிடையாது. யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாற வேணாம். நிச்சயம் நாங்கள் வந்து எல்லாருமே மெரிட் வந்தவங்க. நான்லாம் டிஸ்ட்ரிக்ட் பஸ் மார்க்கு, அதனால எனக்கு இந்த வேலையை கிடைச்சிது. வந்திருக்க நண்பர்கள் வந்து மேலே எடுத்தவங்க. அதனால் அது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பியூர் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. எந்த குறுக்கு வழிக்கும் இல்லை. யார் எந்த சர்வீஸ் கேட்டாலும் எந்த நேரத்தில் எனக்கு 50 மேலே 490 மார்க் இருந்தால் கொண்டு வாங்க. நான் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். இடி வேலைக்கு வந்தால் 3 வருஷம் கழிச்சு நீங்கள் போஸ்ட்மேன் எழுதலாம். அடுத்து 3 வருஷம் கழிச்சு நீங்கள் கிளார்க் எழுதலாம். நிச்சயமாக இன்னைக்கு வந்துட்டு இடி வேலைக்கு கேட்கறது 10th குவாலிஃபிகேஷன். ஆனால் வர்ற எல்லாருமே பிஇ. இப்போ 10 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, 9 பேர் பிஇ தான் வந்திருக்காங்க. எதுக்காக வர்றாங்கன்னா 3 வருஷம் கழிச்சு போஸ்ட்மேன் ஆகி அப்புறம் 2 வருஷம் கழிச்சு கிளார்க் ஆகிருக்காங்க. ஒரு ஜாப் செக்யூரிட்டி உண்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் வர்றாங்க. வர்ற எல்லாருமே கிளார்க் ஆகிடுறாங்க. நிச்சயமாக எங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் உயர்த்தி விடும். உங்கள் குடும்பத்துக்கு எப்பவுமே உறுதுணையாக பெற்று இந்த தேவனுடைய தலைமையை சார்பாக இந்திய அஞ்சல் துறை சார்பாக கேட்டுக்கிறேன்.